அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன ஐடியா, எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதிலே நான் நிறைய மாடுலேஷன் போட்டிருப்பேன் அந்த போர்வேலையே. இதுவும் அதனுடைய பாகங்கள் தான். ஆனால் இது வேறு மெத்தேடு. எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய இருக்குது இதில். நான் ஒரு 2 டைப்பாக சொல்கிறேன். 8 கண்டம், 8 திசரம், 8 மிசரம். அதாவது இதனுடைய ஆசையை பார்த்தீங்கன்னா 3 கிட்டக்கம், தி தகஜுடு, இதுதான் பூர்வாங்கம். அடுத்தது தத்தி தகஜுடு, அடுத்தது ததி தகஜுடு. கொஞ்சம் எளிமையாக சொல்லணும், கிட்டக்கம், தி கிட்டக்கம், ததி கிட்டக்கம். கிட்டக்கத்தில் ஆரம்பித்து உங்களால் எத்தனை தொழுவனாலும் வாசிட்டு போயிட்டே இருக்கலாம். இதில் 2 அக்ஷரம் ஏறிட்டே போகும். இதில் நான் நிறைய இருக்குது. நான் ஒரு 3 சொல்கிறேன், 2 விதமாகவும் சொல்கிறேன். எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஆதித்தாளம் தீத்தகஜிடுதாம், 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 தீத்தக்க சொட்டு தத்தான், தீத்தக்க சொட்டு தான், தீத்தக்க சொட்டு தாக்கு தான், தீத்தகஜிடுதா தான். மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். தீத்தகஜிடுதான், 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 தீத்தக்க சொட்டு தத்தான், தீத்தக்க சொட்டு தான், தீத்தக்க சொட்டு தாக்கு தான், தீத்தகஜிடு தக்க தான். நிறைய பேர் வாசிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். நாதஸ்வர வித்வான்கள் எல்லாமே நிறைய பேர் கையாளலாம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ என்னோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் கொடுக்குறேன், பாருங்க. அதுலேயும் நிறைய இருக்கும், இதுலேயும் இன்னும் நிறைய இருக்கு. நான் இப்போ அந்த எளிமையாக சொல்கிறேன். கிட்டக்கந்தான், 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 கிட்டாக தொங்க தத்தான், கிட்டா தும் தத்தான், கிட்டக்கும் தக்குத்தான், கிட்டக்கும் தான். இதனுடைய முழுமை என்ன பார்த்தீங்கன்னா கிட்டக்கும், அதுதான் ஆசு. அடுத்தது திகிட்டாக்கும், ததிகிட்டாக்கும். இதை வச்சுட்டு எவ்வளோ வேணாலும் வாசிட்டே போகலாம். இப்போ அடுத்தது திசரம் சொல்கிறேன். தட்டு தகச்சிட்டு தான், தட்டு தகச்சிட்டு தான், தட்டு தக்க சொட்டு குந்தத்தான், தட்டு தக்க சொட்டு குந்தா தான், தட்டு தக்க சொட்டு குந்தா தான், தட்டு தகச்சிட்டு குந்தா தான். இப்போ எளிமையாக அந்த திகிட்டாக்கன்னு சொல்லி அந்த சொற்கட்டில் சொல்கிறேன். திகிட்டக்கந்தான், திகிட்டக்க திகிட்டக்க தான், திகிட்டக்கந்தான், திகிட்டா கும் குந்தா தான், திகிட்டா கும் குந்தா தான், திகிட்டா கும் குந்தா தான், திகிட்டக்கம் குந்தா தான். இப்படியும் வாசிக்கலாம். மிசரம் தட்டி தகச்சிட்டு தான், தட்டி தகச்சிட்டு தான், தகுதி தகச்சிட்டு தான், தட்டி தக்க சொட்டு தக்குந்தா தான், தட்டி தக்க சொட்டு தக்குந்தா தான், தட்டி தக்க சொட்டு தக்குந்தா தான், தட்டி தகச்சிட்டு தக்குந்தா தான். இந்த மாதிரி இதில் நிறைய வாசிக்கிட்டே போகலாம். இப்போ நான் ததிகண்டத்தம் அந்த சொற்கட்டில் சொல்கிறேன். தற்றி கட்ட தான், தற்றி கட்ட தான், தற்றி கட்ட தான், ததிக்கிட்டாக தொங்க தக்குந்தா தான், ததிக்கிட்டா கும் தக்குந்தா தான், ததிக்கிட்டா கும் தக்குந்தா தான், ததிக்கிட்டக்கும் தக்குந்தா தான். இதை பிரிச்சும் வாசிக்கலாம். அதே 8 கண்டத்துல இருந்து சொல்றேன். தீத்தகஜிடுதாம், 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 தீத்தக்க ஜொட்டு, தீத்தக்க ஜொட்டு, தீத்தக்க ஜொட்டு, தீத்தகஜிடுதா தான், தான், தாக்கு தான், தாக தாம், தத்தான், குந்தத்தான், குக்கு தத்தான், குக்கு தத்தாம். இப்படியும் வாசிக்கலாம். மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்றேன். அந்த எளிமையான சொற்கட்டில் சொல்றேன். கிட்டக்கந்தாம், 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 கிட்டாக தொங்க கிட்டா தொங்கு கிட்டக்கும், கிட்டக்கும் தத்தான், தத்தான், தாக்கு தான், தா தாம். அடுத்தது தட்டு தகச்சிடுதான், தட்டு தகச்சிடுதான், தட்டி தக்க சொட்டு, தட்டி தக்க சொட்டு, தட்டி தக்க சொட்டு, தட்டி தகச்சிடு குந்தத்தான், குந்தத்தான், குந்தாக்கு தான், குந்தா தான். எளிமையா சொல்லணும்னா திக்கிட்டக்கம் தான், திக்கிட்டக்கம் தான், திக்கிட்டா கும், திக்கிட்டா கும், திக்கிட்டா கும், திக்கிட்டக்கம் குந்தத்தான், குந்தத்தான், குந்தாக்கு தான், குந்தா தான்.
அடுத்தது மிசரம். தட்டி தகஜிட்டு தான், தட்டி தகஜிட்டு தான், தட்டி தகஜிட்டு தான், தட்டி தக்க சொட்டு, தட்டி தக்க சொட்டு, தட்டி தக்க சொட்டு, தட்டி தகஜிட்டு தக்குந்தா தான், தக்குந்தா தான், தக்குந்தா தான், தக்குந்தா தான். தட்டி கேட்ட தான், தட்டி கேட்ட தான், தட்டி கேட்ட தான், ததி கிட்டாக தொங்க, ததி கிட்டா கும், ததி கிட்டா கும், தட்டி கேட்டா கம், தக்குந்தா தான், தக்குந்தா தான், தக்குந்தா தான், தக்குந்தா தான். அந்த தத்தாம் தத்தாம் தாக்குதாம் தக்க 1 2 3 4ன்றதும் ஒன்று ஒன்றா ஏறிட்டே வரும். இதுலேயே ஒன்று ஒன்றா ஏறிக்கிட்டே வரும். அந்த சொற்கோட்டு நம்மளுக்கு எப்படி வேணாலும் அமைச்சிக்கலாம். இதில் இன்னும் நிறைய இருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.